கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே, நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கும் இல்லையா? நம்ம இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது? பாவத்துல விழவே கூடாது. தேவனுக்கு பிரியமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நெறைய நேரத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். தீர்மானம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், என்னுடைய பழைய பாவங்கள் எதையுமே நான் பண்ண மாட்டேன். நான் தேவனுக்குள்ளாக என் பழைய மனுஷன் வந்து செத்து போயிட்டான். நான் வந்து புதுசா மாறிட்டேன்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோட தேவனுக்கு ஒரு ஏற்ற மகனாய், மகளாய் நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நெறைய நேரம் வந்து நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா நெறைய நேரத்துல என்ன ஆகும்னா, நம்ம எத செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அதே பாவத்த தான் நம்ம செஞ்சிருப்போம். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நெறைய பேர் பாருங்களேன், நான் இந்த பாவத்த செய்யக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். ஆனாலும் அந்த பாவத்துல விழுந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து போர்னோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனாலும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு வெப்சைட்குள்ள போம்போது என்னோட சைட்ல ஒரு ஆட் வந்துச்சு. அத பார்த்து என்னாச்சு, நான் வந்து விழுந்துட்டேன். நான் மறுபடியும் அந்த போர்னோகிராஃபி அடிக்ஷனுக்குள்ள போயிட்டேன். அந்த மாரி நெறைய நீங்க சாட்சிகள் கேட்கலாம். அதிலிருந்து அவங்க வெளிய வந்ததும் நம்ம கேட்கலாம். என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாவம் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஆனா அந்த பாவத்துல விழுகிறோம். கடவுள் அததானே சொல்றாரு. பாவத்துல வந்து உன்னால மீட்டுக் கொள்ள முடியாது. உனக்கு ஒரு தேற்றவாளன் வேணும்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, நமக்கு வந்து ஆவியானவர் நமக்கு குடுத்தார் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆவியானவர கெட்டியா பிடிச்சுக்கணும் முதலாவது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம விழுந்தாலும் நம்ம எந்திரிக்கணும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம், ஐயய்யோ! இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. நம்மனால பரிசுத்தமா வாழவே முடியாதுங்க. அதெல்லாம் வந்து வெறும் இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் நம்ம வாழ முடியும். இந்த மனுஷனால, இந்த உலகத்துல யாராலுமே வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்ல? சில பேர் என்ன பண்றோம், நான்லாம் அதுக்கு ஃபிட் கிடையாது. என்னாலலாம் இருக்க முடியாது. நான் ட்ரை பண்றேன். ஆனாலும் வந்து ஐ அம் வொர்த் நத்திங் அப்படின்னு சொல்லி நம்மள தாழ்த்திக்கிறோம். இது 2மே தவறு. நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல நம்மால முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு வசனம் நான் உங்களுக்கு அதுக்காக நான் வாசிக்கிறேனே. மீகா 7:8 வாசிச்சீங்கன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். இல்லையா? நம்ம என்ன சொல்லணும்? நான் விழுந்துட்டேன். ஆனாலும் நான் எந்திரிப்பேன். இல்லையா? சாத்தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் விழும்போது சாத்தான் ரொம்ப கெக்கரிப்பான். "ஏசப்பா பாருங்க உங்க பிள்ளை." சாத்தான் சொல்லுவான், "உங்க பிள்ளை பாருங்க ஏசப்பா, அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் பாரு போர்னோகிராஃபி பார்த்துட்டு இருக்கான். அவன் பாருங்க தேவையில்லாத ஒரு புறங்கூறுதல் பண்ணிட்டு இருக்கிறான். கண்கள் இச்சையில விழுந்துட்டான். மாம்ச இச்சையில விழுந்துட்டான். உமக்கு பிரியமில்லாத காரியம் அங்க செஞ்சு கொண்டு இருக்கிறான்னு" சொல்லி என்ன பண்ணுவான், நமக்கு முன்னாடி ஒரே சிரிப்பான். ஆனா நம்ம என்ன சொல்லணும், "சத்துருவே நீ சிரிக்காத. நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன்." நான் எப்படி எந்திரிப்பேன்னா, தேவனுடைய பலத்தினால எந்திரிப்பேன். ஏன்னா, எனக்கு வந்து ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். அந்த ஆவியானவரோட துணைய கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு, நான் விழுந்தாலும் "எந்திரிம்மா, எந்திரி தம்பி, எந்திரி தங்கச்சின்னு" சொல்லி நம்மள என்ன பண்ணுவாரு, நம்மள தூக்கி விடுவார். நம்ம எங்கெல்லாம் விழுகிறோமோ, நம்ம கரம் பிடித்து வழிநடத்துறதுக்கு நம்ம ஆவியானவர் கூட இருக்கார். நம்ம அப்படி இருக்கும்போது, நம்ம அழகா வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரென்த் ஆவோம் இல்லையா? எப்படி வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து நடக்கறதுக்கு பிள்ளை கஷ்டப்படும் இல்லையா? போக போக பார்த்தீங்கன்னா, பிள்ளை எழுந்து ஓட ஆரம்பிச்சுரும், பிறந்த குழந்தை. அதே மாரி தான் நம்ம வந்து இனிஷியலா கஷ்டப்படுவோம். கீழ விழ தான் செய்வோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுந்து நடக்கும்போது தான் என்ன ஆகும்னா, நம்ம வந்து தேவனுக்குள்ள இன்னும் ஒரு பலப்பட்டுட்டு, அவரைப் போல நம்ம மாறிக்கொண்டே இருப்போம் இல்லையா? நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து தாவீது தாங்க. தாவீது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பத்சேபாள் பாவத்துல விழுந்துருவாரு இல்ல? சொன்ன உடனே நாத்தான் வந்து சொல்லுவாரு, தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவர் ஒத்துக்கொள்வார். ஒத்துக்கொண்டு என்ன பண்ணுவாரு, போய் ரிப்பெண்ட் பண்ணுவார். கடவுளே! நான் செஞ்சது பாவம். நான் செஞ்சது பாவம். என்னால இந்த பாவத்திலிருந்து வெளிய வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சங்கீதம் 51ல நீங்க வாசிச்சீங்கன்னா, 51:11 நீங்க வாசிச்சீங்கன்னா, "உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்" அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான். "என்ன உங்கள விட்டு தள்ளிறாதீங்க ஏசப்பா. உமது சமூகத்த விட்டு எங்கள தள்ளிறாதீங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுபடாமல் பார்த்துக் கொள்ளுங்க ஏசப்பாங்கிற அந்த ஒரு ஜெபம் தான் முக்கியங்க. தாவீது நமக்கு சொல்லிக் குடுத்து போயிருக்காரு. அதனால நம்ம எப்பல்லாம் விழுகிறோமோ, எப்பல்லாம் நம்ம நம்ம விழுந்துட்டு நம்ம வந்து எந்திரிக்காம இருக்கிறது தான் தப்பு. நம்ம ஒன்ஸ் எந்திரிச்சுட்டு, நான் பாவத்துக்குள்ள விழமாட்டேன், ஆவியானவர கெட்டியா பிடிச்சுட்டு, அவரு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விடும்போது, அவரு நம்மள பார்த்துக்குவாருங்க. அதுதான். அதனால வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டோம்ன்னு சொல்லி நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். என்னால எந்திரிக்க முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும், நான் எந்திரிப்பேன். நான் தேவனைப் போல மாறுவேன். இயேசுப்பாவ போல மாறுவேன்னு எந்திரிச்சு, நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாவோம். ஃபர்ஸ்ட்டு ஒப்புரவாகும். கடவுளே என்னால முடியாது. இல்லையா? நம்ம எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து குழிக்குள்ள இருக்கிறோம்.
குழிக்குள்ள இருக்கிறவன் குழிக்கு மேல தன்னால வர முடியாதுங்க. அதுக்கு என்ன வேணும்? ஒருத்தர் வந்து மேலருந்து கயிறு போட்டு, இல்லன்னா கை குடுத்து தூக்கணும். அதுதான் கடவுள் இல்லையா? அதுதான் இயேசு கிறிஸ்து. நமக்காக அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்த சிந்தி நம்மள கை பிடித்து தூக்கியிருக்கார். நம்ம என்ன பண்றோம்? அந்த கைய நீட்டாம இருக்கிறோம் இல்லையா? நம்ம கீழ விழ தான் செய்றோம். அவரோட கைய விட்டுட்டு நம்ம விழுந்துறோம். பட் ஆனாலும் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, அவன் கைய திருப்பி என்னை நோக்கி நீட்டுறானா, நான் அவன பிடிச்சு தூக்குவேன்னு சொல்லி என்ன பண்றாரு? கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம பாவம் செய்தால் எழுந்திருப்போம். கடவுளைப் போல ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ரென்த் ஆவோம் இல்லையா? இட் வில் டேக் டைம். பட் ஆனா வந்து கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனைப் போல மாறுவோம். ஆனா ரொம்ப முக்கியம், நம்ம தேவன் எவ்வளோ விழுந்தாலும் நம்மள காப்பாத்துவார், காப்பாத்துவார்ன்னு சொல்லி, அந்த கடின இருதயம் உள்ளவராக நம்ம பாவம் செஞ்சோம்னா, தேவன் நம்மள அப்பாலே போ சாத்தான்னு சொல்லிருவார். அதனால நம்முடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்மளுக்கு அவருக்கு தெரியும். இவன் வேணும்னே விழுகிறானா? இல்ல வந்து தெரியாம விழுகிறானா? இல்லையா? அதனால நம்ம பயத்தோடும், பயபக்தியோடும் தேவனிடத்துல அந்த பரிசுத்த ஆவியை கேட்டுட்டு, அவரைப் போல நம்ம மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.